இன்னைக்கு வந்து கிருஷ்ணா என்னன்னா பீஃப் கறி சமைச்சிருக்கேன்னாரு. என்ன தலை நான் நேற்று வாழைப்பழம் வாங்கினேன்டா. அப்போ வீடியோ எடுத்துட்டு போ, நாட் மை ப்ராப்ளம். எது அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். ஹை கைஸ், வெல்கம் டு சோம்மா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பீஃபை சமைச்சிருக்கேன்னாரு கிருஷ்ணா, பீஃப் கறி. அதை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. ஸோ அதுக்காக வேண்டி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பீஃப் கறி சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைக்கான விளாக்ஸ். வெல்கம் டு சோம்மா விளாக்ஸ். ஸோ வாங்க கிருஷ்ணா வீட்டுக்குள்ளே போவோம். செம ஜாலியாக உட்காந்து இருக்க போல. கிருஷ்ணா எங்க? இப்படியே நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பி கிச்சன்லையா? சரி, ஓகே, இரு, நான் போயிட்டு பீஃப் கறி பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஒருத்தன் வரானே. என்ன தலை, என்னண்ணே டெசர்ட் பண்ணுறியா? பீஃப் கறி மட்டும் இல்லாமல்? பீஃப் கறியெல்லாம் இல்லை. ஆ, பீஃப் கறி இல்லை. சரி, ஒரே திட்டு நீ கேமரா வர. சரி வா உள்ள. இல்லை இல்லை இல்லை, எனக்கு புரியல. பீஃப் கறி என்னை காலையில் லாக் பண்ணி கூப்பிட்டு காலங்காத்தால வெட்னஸ்டே வேறு ஆஃபீஸ் போடும். என்ன என்ன வாழைப்பழத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் வேற சுகர் கட்டில் இருக்கேன். நான் நேற்று வாழைப்பழம் வாங்கினேன்டா. சரி, கொஞ்சம் ஓவரா பழுத்தை தான் வாங்கிட்டேன். இதை பிடிச்சி இப்படி தூக்குனேன், எல்லாமே கலகலகலன்னு கலண்டு இப்படி விழுந்துருச்சு. இங்கே பேர் இங்கே 4 பழம், இங்கே 4 பழம் கிடக்கு. இந்த ஃபுட்டு ரொம்ப வேஸ்ட் பண்றேன் சொல்லி ஒரே காலையில திட்டு. அதனால அதான் டைட்டானிக் கவந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா வயசுக்கா. அதனால உனக்கு இன்னைக்கு பீஃப் கறி கிடையாது, பனானா புட்டிங். நான் சுகர் கட்டில் இருக்கேன், என்னால் சாப்பிட முடியாது. அப்போ வீடியோ எடுத்துட்டு போ, நாட் மை ப்ராப்ளம். எது? வணக்கம் மக்களே. மிச்சமான பனானாவை வச்சுட்டு எப்படி வந்து பனானா புடிங் செய்வதுன்றதை பார்ப்போம். இது வந்து நான் வந்து எதிர்க்கிற ஒருத்தனை எழுப்பி கூப்பிட்டு வச்சு சுகர் கட்டான ஒரு நிபாவை வேடுக்குன்னே கூப்பிட்டு லாக் பண்ணி பீஃப் கறின்னு ஆசை காட்டி வாழைப்பழம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆட்பையின் பெருமை பேசுகிறாருங்கிற மாதிரி இந்த வீடியோல எத்தனை வாட்டி சுகர் கட்ல நான் இருக்கேன்றத வந்து சொல்ல போறான்னு இவன் எனக்கு தெரியல. இப்பவே சொல்லிட்டேன், நல்லா இல்ல. சோ பனானா புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னா வந்து மிச்சமான 4 பனானா. இந்த பனானா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிக்கலாம். என்ன வாழைப்பழம்லாம் பெருசா இருக்கு, சின்ன வாழைப்பழம் பிடிக்காதா? கேட்டா ஃபேமிலி சேனலுங்கிறது இல்லடா, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாருன்னு சொல்லி பாட்காஸ்ட்ல பேசுறது. இல்ல இல்ல, அப்புறம் வாழைப்பழம் சின்னதா இருந்தா பிடிக்குமா பெருசா இருந்தா பிடிக்குமான்னு டபுள் மீனிங்ல பேசுறது. வாழைப்பழமே 2-3 வெரைட்டி இருக்குல்ல. சரி, இப்போ வந்து வாழைப்பழத்தை மிக்சரில் போட்டு கொண்டிருக்கிறார் கிருஷ்ணா. ஐயோ, வாழைப்பழம்லாம் கீழே விழுது ஃப்ரெண்ட்ஸ். காமாட்சி சார், என் பீஃப் கறியை கெடுத்து விட்ட மாப்பிள்ள. ஏன் வாழைப்பழம் தானே தனியா சாப்பிட மாட்டியாடி? புட்டிங்ல தான் சாப்பிடுவியா? I am not a sweet person. அப்புறம் எதுக்கு உனக்கு புட்டிங்கு? எனக்கு சம்பந்தம் இல்ல. வாட்? அவர் காலகாலத்துல பைட் ஃபக் பண்ணி விட்டு நான் அழகா பீஃப் கறியாச்சும் சாப்பிட்டுருப்பேன். பீஃபும் வாங்கல. ஆமா. சரி, இப்போ என்ன பண்றோம்னா கிட்டவா இல்ல புரியல. பால் ஊத்துங்க. பால் ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். மலை சாரலை போல என்னால திங்க முடியாது. சரி, இப்படி ஓரளவுக்கு முங்குற வரைக்கும் ஊத்திட்டு இதுல என்ன செய்ய போறோம்னா 2 பச்சை முட்டை என்ற மாதிரி ஆகக்கூடாது. நம்ம வந்து இதை அவிப்போம். ஆமா. அடுத்தது மிக்சியை போட்டு இப்போ சறுக்குன்றியா மூஞ்சில தெரிக்குதா? அப்படி அந்த பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம் பொருட்கள். என்ன பயத்து பின்னாடி போற? இல்ல ஒன்னும் ஆவல. வயசுக்கா அவிக்க ரெடி ஆகுறாங்க. இதுக்கு வந்து நம்ம சீனி எல்லாம் போட தேவையில்ல, ஏன்னா வாழைப்பழத்திலேயே சீனி இருக்கும். சீனி போடாம பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பிடலாம். சீனி போடல, சீனியே போடல. இல்ல கேரமல் வித்தவுட் கேரமல் புட்டிங், வெறும் புட்டிங் மட்டும் செஞ்சீங்கன்னா நான் சாப்பிடுவேன். அப்பெல்லாம் செய்ய முடியாது. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை முதல்ல கழுவிக்கணும். ஓகே, இப்ப நம்ம இதை என்ன செய்யறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும், அதை நம்ம மறந்தே போயிட்டோம். கேரமல் பண்ணணும். ஐயோ, அதை மறந்துட்டேனே. நீ அவிக்க போயிட்டியா? சரி, நீ சும்மா அவிக்கவே வைக்கிறேன்னு நினைச்சேன். அவிக்கவே போயிட்டேன், நடுவுல ஒரு ஸ்டெப்பை மறந்துட்டு.
அடுப்பை பத்த வைக்க வேண்டும். ஒய் மென் லிவ் லெஸ்ஸருக்கு இது ஒரு சிறந்த அடையாளம். Why women use phones longer? இது ஒரு அடையாளம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஏன்டா இதில் நிறைய தண்ணி இருக்கு. இந்த தண்ணி போகிற வரைக்கும் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி, சக்கரை, சக்கரை. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு சீனி போட்டு சுகர். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா சீனியெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி மெல்ட் ஆகி வருது. இந்த நேரத்தில் உருகுதே உருகுதேன்னு பாட்டு போடலாம்ல. காப்பி ரைட்டு. இதில் நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமா தெரிக்குது ரோய். ஐயோ ஐயோ, ஒன்றும் இல்லை. இத்தனைக்கு நான் சிம்மில் தான்டா வச்சிருக்கேன். அதாவது மக்களே என்ன ஆச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கேரமல் இறுகிருச்சு. தெரிக்குது ரோய். ஐஷுக்கா வந்து டல்கோனா பண்ண ஸ்பெஷலிஸ்ட். அதான் அவங்க கிட்ட முதல்ல கேரம்பலை கொடுத்துருக்கணும், தவறு செய்து விட்டோம். அதுவே நிறைய டேக்கு போச்சுடா, கஷ்டம். ஆனா சுகர் ஆமா ஆமா, அது அந்த டல்கோனாவே வந்து 3-4 டேக் போச்சு ஆக்சுவலா. இது இப்பயுமே இருக்கமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெறும் புட்டிங்க மட்டும் செய்வோம், செஞ்சு சாப்பிடுவோம். இது எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கேரபிளா வரல. நம்ம ஏன் கேரமலை விட்டுட்டு வெறும் பனானா புட்டிங்கா சாப்பிடக்கூடாது? நமக்கு கேரமல் வரல. அதான். அப்போ மைனி இல்ல அது வரும். அது வந்து பழைய ஒரு வீடியோ இருக்கு. முட்டையே இல்ல எண்ணெயே இல்லாம எண்ணெயே இல்லாம மயனி செய்வது எப்படி சொல்லிட்டு இந்த சேனல்லயே நாங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். நீங்க போய் அதை செக் அவுட் பண்ணலாம். வயசுக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸ்பெரிமெண்ட். அது அப்படிதான் சும்மா தான் விடுவேன். வருது, பிரவுன் ஆகுது, பிரவுன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் பொறுமை இல்லாம இருந்துட்டோம், அதுதான் நம்ம பிரச்சனை. கிர்கா புர்கான் பண்ணதுல ஆமா அது பர்கா பிர்கான் ஆயிருச்சு. பிரவுன் ஆகுது. இங்க வா தெரியுதா? கையெடு. தெரியுதா? தண்ணி ஊத்தலாமா? இங்க பாருங்க, பிரவுன் ஆகுது மக்களே. தெரியுதா? ஃபைனலி எலே இட்ஸ் ஹேப்பனிங்ல. இந்த பதத்துல நம்ம வந்து இது ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேல போச்சுன்னா இது கருகிரும், அப்புறம் வந்து கசப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சோம். ஆமா, இதை வந்து இப்போ மக்களே இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இது ஒரு சுற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்பதான் அந்த கேரமல் வந்து உங்களோட கார்னர்ஸ்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த புட்டிங் மிக்ஸை வந்து ஊத்துறோம். ஐயோ சரி, ஓகே. கொஞ்சம் சங்க்ஸோட இருக்கிற புட்டிங்கா மாறப்போகுது, அவ்வளவுதான். ஒன்னும் தவறு இல்ல. டெக்னிக்கலா அதை அரைக்காம போட்டு அது நல்லா அரைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் நானு, பட் அது அப்படி ஒர்க் ஆகல. இன்னொன்னு இவங்க வந்து நம்மள என்ன செய்ய சொல்றாங்க, ஒரு சட்டி ஒண்ணு வச்சு அதுல தண்ணி வச்சு உள்ள இந்த இதை வச்சு அலுமினியம் ஃபாயில் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம கிட்ட அது இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இன்ஜினியர்ஸா இங்க யோசிக்கிறோம். இப்படி ஒரு ரைஸ் குக்கர் எடுத்துக்கிறோம். ரைஸ் குக்கர் எடுத்துட்டு இதுல என்ன பண்றோம், இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ரைஸ் குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம். டேப் தண்ணியும் ஊத்தலாம், நல்ல தண்ணியும் ஊத்தலாம். உங்களுக்கு வந்து இதுல உள்ள வந்து சால்ட் செடிமெண்ட்ஸ் வேணான்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நல்லா குடிக்கிற தண்ணியை ஊத்திக்கலாம். உங்களோட ரைஸ் குக்கர்ஸ் கூட எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன செய்ய போறோம், இதுக்குள்ள இப்படி வச்சு இதையே நம்ம வந்து ஒரு ஆவி மிஷினா மாத்துறோம். காஞ்சனாவா? இதை நம்ம இதுல மூடி இதுக்குள்ள வச்சு இதுக்கு ஒரு மூடி கொடுப்பாங்க. அதை போட்டு மூடி, எத்தனை மூடி, அதை போட்டு மூடி நம்ம குக்ல வச்சு ஒரு 40-50 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறணும். A few moments later. அதாகப்பட்டது மக்களே. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஆவி வருது. காஞ்சனாவா நினைச்ச சுந்தர் சி ஜாக் ஏதாவது வரும். ஆவி வருது. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுல வந்து போக் பண்ணி பார்க்க போறீங்க. போக் பண்ணி இட்லி எப்படி அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போமோ அதே மாதிரி இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இதெல்லாம் சூடா இருக்கும், அதனால இது பார்த்தாலே தெரியுது இன்னும் ஃபுல்லாலாம் வேகலைன்ட்டு. இங்கே பாருங்க இன்னும் ஈரம் இருக்கு. இந்த கார்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இங்கே பாரு, இந்த கார்னர்ஸ்லாம் வெந்திருக்கு. எப்பயுமே அப்படிதான் வெந்து வரும், நடுவில் வந்து கடைசியாக தான் வேகும். ஸோ வந்து நீங்கள் நடுவில் தான் குத்தி பார்க்கணும். நடுவுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக வந்துருச்சு, வெட்டாக இருக்கு. இங்கே பாருங்க
தெரியும் தெரியும். இதை வெட்டா இருக்குன்னா வந்து இன்னும் அவியலைன்னு அர்த்தம். ஸோ திரும்ப மூடி வச்சிடணும். இப்போ வந்து இது வெந்திருக்கோன்ற நம்பிக்கையில் திறந்து பார்க்க போகிறேன். வெந்திருக்கு, எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு. ஸோ வந்து இதில் வந்து எந்த ஒரு கரையும் இல்லை. ஸோ அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours வச்சாலே போதும். பட் நம்ம சபரி வர்ற வரைக்கும் வைக்க போகிறோங்கிறனால நம்ம ஒரு 9 hours கிட்ட வைக்க போகிறோம். நைட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து சந்திக்கிறோம். பை பை. One eternity later. வணக்கம் மக்களே. என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க. We are going to introduce you to our editor. ஃபைனலி எதுக்கு இதெல்லாம் கேட்டேன். நான் இந்த பாராட்டுகளை கேட்டேன். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? ஹைடா வருது. இல்ல இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. பாட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து என்ன எவ்வளவு புள்ளி பண்றாங்க. புள்ளி பண்ணுவோம்டா உடைய. ஒருத்தர் வந்து அன்பா கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளும் அதை வந்து திருப்பி கொடுக்கணும். செந்தில் கொடுக்குறாங்க. இப்போ நீ என்ன பண்றேன்னா கதவை திறந்து உள்ள இருக்கிற ஐட்டத்தை எடுக்கிற. ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய காளான் இருக்கா? காலங்கள்ல பிணங்கள் இருக்கு. சூப்பர் டீலக்ஸா நடத்திக்கிட்டு பாத்தீங்கன்னா மக்களே, இது வந்து ஒரு சுமார் 72 மணி நேரமா ஒரு 24 hours இது வந்து உள்ளே இருந்திருக்கு. ஏன்னா சபரி வந்து நேத்து நைட்டு வரல, கூப்பிட்டோம் வரல, இன்னைக்குதான் வந்திருக்காப்ல. ஸோ திஸ் இஸ் அவர் எண்ட் ப்ராடக்ட். இது எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டா, இந்த தோசைக்கு மாவு அரைச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தா ஒரு ஃபங்கஸ் ஒன்று இருக்கும். இது ஃபங்கஸ் இல்ல மக்களே, இது வந்து இந்த பால் வாழைப்பழம்லாம் சேர்ந்து ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தா அப்படி தெரியல. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆஹா, பொதுக்கடின்னு விழுந்துச்சு மக்களே. வாட்? டடா. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா வெட்ட போறேன். வெட்டிட்டேன். காதல் விழுந்தேன், காதல் படுத்தேன், காதலில் செத்தேன். காதல் இது எது மாதிரியும் இருக்குடா. எது மாதிரியா இருக்க? வாட்? ஒரே புளிப்பு. கொஞ்சம் காலங்கத்தாலேக்கு திகட்டுது. யூனோ ஐ எம் நாட் அ ஸ்வீட் பர்சன். நல்லா இருக்கா? நான் சூப்பரா இருக்கு. சூப்பரா. என்ன சொல்ல வர? இல்ல, இந்த டேஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க வாடா. ஆடா. எல்லாருக்கும் கிறிஸ்டனா வாயில தராரு. சொல்லுங்க சொல்லுங்க அறிவு. சொல்லுங்க. ஐஸ்கிரீமையும் பன் பட்டர் ஜாமையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஏதோ சம்திங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது? என்னடா காம்ப்ளிமெண்ட் இது? காம்ப்ளிமெண்டா இல்லையானே புரிய மாட்டேங்குது. சரி, நான் சாப்பிட்டு பாக்குறேன். இப்ப எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி தானே இருக்கு. வாழைப்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வாழைப்பழம் அதான் வாழைப்பழம் தான் எல்லாம் ஒண்ணு தானே. சரி விடுங்க. ஏ நல்லா தான்டா இருக்கு. எனக்கு இந்த மாதிரியான புட்டிங் ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்கும் மக்களே. எனக்கு என்ன வாழைப்பழம் மீந்தனாலும் இல்லை, உனக்கு புட்டிங் பிடிக்கும்னு நீ பண்ணிருக்க சொல்லலாம். ஸோ நான் வந்து சாப்பிட்டுன்னு இருப்பேன். இங்க வா. ஹாய் மக்களே, கையை கட்டு. என்ன ஊட்றா. வாயை தர, அதை நான் நிரப்புவேன். வாயை திற, அதை நான் நிரப்புவேன். சுகர் கட் ஓவர். எப்படி இருக்கு? ஒரு மாதிரி பஞ்சாமிர்தம் ஐஸ்கிரீம் பேபின்ற மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். சரி, இன்னொருக்கா சாப்பிடு. நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி உனக்காவது இருக்காடா? அதான் பஞ்சாமிர்தம் ஐஸ்கிரீம். பஞ்சாமிர்தம் ஐஸ்கிரீம் அப்படி ஒரு ஐட்டம் இருக்கா? இல்ல பஞ்சாமிர்தத்துல ஐஸ்கிரீம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரி, ஓகே. யார் யாருக்கு வேணுமோ அவங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து சாப்பிட்டுக்குங்க. அப்சல்யூட் வின்ன்ற மாதிரி நான் நம்புறேன். ஒவ்வொருத்தர் ரியாக்ஷன் எனக்கு என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. 10 out of 10. நீங்களும் வீட்டுல பண்ணி பாருங்க. சோ மக்களே, உங்களை வந்து நாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கிருஷ்ணில் நலமா. Gracias. பை பை. ஆள புறாங்க.